பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தினுடைய இந்த 3வது மாதத்தின் நிறைவை காணும்படியாக அவர் நமக்கு பாராட்டியிருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கி நாம் அநேகமாக நாம் பேசுகிற வார்த்தை, ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், உம்மோடு கூட இணைந்து நடக்க விரும்புகிறேன், உமக்கு பிரியமாக நீர் விரும்புகிற காரியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி வாயின் வார்த்தைகளால் சொல்லுகிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. முதலாவது, தேவனை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் தன்னைத்தான் வெறுத்து என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் ஜெபிக்கும் போதும் கூட நாம் விரும்புகிற காரியத்தை, நாம் எதிர்பார்க்குற காரியத்தை, நாம் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஜெபிக்கிறோமே தவிர தேவ திட்டத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்த அனுபவம் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. 2வது காரியம், அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தன் சிலுவை என்பது தேவனாகிய கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற தேவ திட்டத்தை, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய பலத்தை, அவர் நம் மூலமாக செய்ய நினைக்கிற ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கி எவ்வளவாக நாம் ஜெபிக்கிறோம், எவ்வளவாக சிலுவை குறித்து நாம் தியானிக்கிறோம், எவ்வளவாக தேவனுக்கு என்று சொல்ல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏன் இன்னும் ஆண்டவரை பின்பற்ற முடியாமல் தவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது சுயத்தை வெறுக்கும்போது தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அனுதினமும் தேவ சித்தத்தை சுமந்து வருகிற கிருபை பெற்றுக்கொள்ளலாம், மாற முடியும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அவரை மாத்திரம் பின்பற்றி அவரோடு கூட இணைந்து நடக்கிற வாழ்க்கை வாழதான் தேவனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுகளாக மாற தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பின்பற்றி வர விரும்புகிற வாழ்க்கையில் சுயத்தை வெறுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் வைத்திருக்க தேவ திட்டத்தை ஒவ்வொரு நாள் சுமக்கிற கிருபை தாங்க. உம்மை மாத்திரம் பின்பற்றி வருகிற அனுகிரகத்தை கர்த்தர் அருளி செய்யுங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவை குறித்து தியானிக்க உதவி செய்யுங்க. கிருபை சமாதானம் ஒவ்வொருத்தையும் தாங்கி நடத்தட்டும். இந்த மாசத்தினுடைய கடைசி நாள் எங்கள் ஆசிரியத்து கொடுத்தக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்து நல்ல பிதாவே, ஆமேன்.